வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெண்டைக்காய் மோர் குழம்புங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. கொஞ்சம் கெட்டியான தயிர் ஒரு 4ல இருந்து 5 கரண்டி எடுத்திருக்கேங்க. எடுத்துட்டு ஒரு 1/4 டம்ளர்ல இருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊத்தி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. அரைச்சிட்டோம் அப்படின்னா தயிர் திரி திரியா வராது. அடுத்து ஒரு ஜார்ல ஒரு 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்புங்க. எல்லாம் சேர்த்து பேஸ்டா அரைச்சுக்கலாம். அரைச்சு எடுத்தாச்சுங்க. தண்ணி கொஞ்சமா ஊத்துனா போதுங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டும் மோர் 2மே ரெடி ஆயிருச்சு. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்திடலாங்க. நான் இன்னைக்கு 150 கிராம் வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கும் போது வெண்டைக்காய் குயிக்கா வதங்கிரும். காவ்யா வைப்ஸ்ல டெய்லி ஈவினிங் வீடியோஸ் அப்லோட் ஆகிருங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. நம்ம இதை எடுத்துட்டு அடுத்து நம்ம மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வெண்டைக்காய் எல்லாம் எடுத்துட்டு கடாயில மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஃபர்ஸ்ட் சேர்த்திக்கலாம். பேஸ்ட்டை ஃபுல்லாக சேர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் பேஸ்ட் அரைக்கும் போது உப்பு போட்டிருந்தீங்கன்னா இப்போ போட வேண்டாம். நான் போடலை. ஸோ இப்போ கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய் சேர்த்திக்கலாங்க. வெண்டைக்காய் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 1 or 2 மினிட்ஸுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம மோர் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே மறுபடியும் ஆன் பண்ணி ஒரு கொதி விட்டுடலாங்க. இப்போ இந்த கொதி வர டயத்துலேயே நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலைங்க. இது கூட நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம மோர் குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காவ்யா வைப்ஸை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.